ஒரு சிறிய கிராமம். அந்த கிராமத்தில் அரவிந்த் என்ற ஒரு பையன். அவன் பிறந்த நாளிலிருந்தே அவனிடம் ஒரு வித்தியாசம் இருந்தது. மற்றவர்களின் நிழல் அவர்களை பின்தொடரும். ஆனா அவனோட நிழல் எப்போதும் அவனை விட முன்னாடி போகும். சின்ன வயசிலிருந்தே அவன் எல்லாரிடமும் கேட்பான், என்னடா இது, என் நிழல் என்கிட்ட கேட்காம முன்னாடி போகுது? யாருக்கும் பதில் தெரியவில்லை. சிலர் சிரித்தார்கள், சிலர் பயந்தார்கள். பள்ளிக்கு போன பிறகு அவனுடைய வாழ்க்கை இன்னும் கஷ்டமானது. ஏய் நிழல் பையன், உன்னோட எதிர்காலம் உன்னை விட முன்னாடியே போயிடுச்சு. அவர்கள் அவனை கிண்டல் செய்தார்கள். மீண்டும் மீண்டும் அவனுடைய மனசு மெதுவாக உடைந்து போனது. ஒரு நாள் அவன் கண்ணாடி முன்னாடி நின்றான். அவன் நிழல் மீண்டும் முன்னாடி. அவன் அதை பார்த்து மெதுவாக சொன்னான், நீ முன்னாடி போனா நான் பின்னாடி நிற்க மாட்டேன், நான் உன்னை தாண்டி போறேன். அந்த நாளிலிருந்தே அவன் மாற ஆரம்பித்தான். அதிகாலையில எழுந்தான், தினமும் கற்றுக்கொண்டான், யாரும் பார்க்காத நேரத்தில் உழைத்தான். அவன் நிழல் இன்னும் முன்னாடிதான். ஆனா இப்போ அவன் அதை பயப்படவில்லை. வருடங்கள் கழிந்தது. ஒரு நாள் அவன் ஒரு பெரிய மேடையில் நின்றான். அவனுடைய பெயரை எல்லாரும் கூப்பிட்டார்கள். அவன் கீழே பார்த்தான். அந்த நிமிஷத்தில் அவன் நிழல் அவன் காலடி கீழே இருந்தது. அவன் சிரித்தான், மெதுவாக சொன்னான், நிழல் முன்னாடி போனது நான் பின்னாடி இருக்கணும்னு இல்ல, நான் ஓட ஆரம்பிக்கணும்னு நினைவூட்டத்துக்கு தான். உன்னோட பயம், உன்னோட சந்தேகம் அதெல்லாம் உன்னை விட முன்னாடி ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா ஒரு நாள்